சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா, மீனாக்கு ஏதாவது வந்து டார்ச்சர் பண்ணணும். மீனாக்கு வந்து நம்ம லைஃப்பில் நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது. அவள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறனால தானே நம்ம வாழ்க்கையில் வந்து தலையிடுறா. இவளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து பிளான் பண்ணி வந்து சிந்தாமணியை போய் பார்க்குறாங்க. சிந்தாமணியை போய் எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா, விஜயாவோட டான்ஸ் கிளாஸில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதை பற்றி சொல்லணும்னு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை பற்றியும் சொல்லிட்டு, இந்த ஆர்டர் வந்து பெரிய ஆர்டர், இந்த மாதிரி நிறையா பெரிய ஆர்டர் உங்களுக்கு நான் வாங்கி தரேன். நீங்கள் வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும். மீனா அம்மா வந்து பூக்கடை போட்டிருக்காங்களா, அந்த பூக்கடையும் கரும்பு கடையும் வந்து நீங்கள் தூக்கணும் அந்த இடத்துல இருந்து. ஏன்னா வீட்டில் மீனாக்கு தான் மரியாதை கிடைக்குது, எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி சொல்லிடுவாங்க. அதனால அந்த பூக்கடையும் அந்த கரும்பு ஜூஸ் கடையும் நீங்கள் எடுக்கணும் ஆளுங்களை வச்சுன்னு சொல்லவும், சிந்தாமணி பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆளுங்களை வச்சு அந்த கடையை வந்து தூக்கிடுவாங்க. இதனால ஃபேமிலியும் ரொம்பவே சோகத்தில் இருக்கும். எதனால வந்து தூக்குனாங்கன்னே தெரியாது. ஆனால் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையை சிந்தாமணி பண்ண வச்சுருவாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா முத்து வந்து யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா விசாரிக்க போகிறாரு. அதே மாதிரி அருணுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அருணும் பார்த்திங்க அப்படின்னா அவரால் முடிஞ்சதை பண்ண போகிறாரு. முத்து வந்து அந்த கடையை திரும்ப கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அருண் வந்து நினைக்கிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது, இந்த கடையை மீண்டும் திரும்ப கொண்டு வருவாங்களா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ரோகிணி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.